யோ பிக் பாஸ் அண்ணே, நீங்க பயங்கரமான ஆளுன்னு நிரூபிச்சிட்டீங்க இல்லையா மக்களே? பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு விட்டாங்க மக்களே. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு இருக்குல்ல, அதுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் ஏகப்பட்ட குளறுபடி, ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு இந்த சீசன்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா ஒரு அறிவிப்பு வருது, அதை வந்து விஜய் பாரு வந்து படிக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீடு, பிக் பாஸ் வீடு, இந்த ரெண்டு வீடை பேஸ் பண்ணி தான் இந்த சீசன் இருக்க போன்ற நமக்கு தெரிஞ்சு இல்லையா? இந்த ரெண்டு வீட்டுக்கான பவர்ஸ் என்னென்ன, ரெண்டு வீட்டுக்கும் செப்பரேட்டான பவர்ஸ் இருக்கு. அது என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் வந்து குறிப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட், சூப்பர் டீலக்ஸ் வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காலையில அலாரம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. பொதுவாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஒரு சாங்கை போட்டு எழுப்பி விடுவாங்க எல்லாத்தையும். இது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு கிடையாது. அவங்களா எப்போ எந்திரிச்சு வெளியே வர்றாங்களோ, எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அலாரம் ஒன்று போடப்படும். அதாவது வேக்கப் சாங் ஒன்று போடப்படும். ஓகேவா? அந்த வீட்டில் இருக்கவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு விடிவு காலமே அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணப்படுது. விடிவு காலமே அப்படின்னா என்னன்ற நமக்கு புரியல. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும், ஏன்னா போக போக தான் புரியும் அப்படின்றத இந்த சீசனோட ஒரு மெயினான இதுவே. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் வேலை செய்கிறவங்க கிடையாது, வேலை வாங்குறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணப்படுது. சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களோட பவர் வேலை செய்கிறவங்க கிடையாது, வேலை வாங்குறவங்க. ஸோ பிபி ஹவுஸில் இருக்கவங்கள வேலை வாங்குறது தான் இவங்க வேலையே. நாமினேஷனில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 50% ஆட்கள், 8 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர், 7 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர், 6 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர், இந்த கணக்கில் வரும். ஆனால் 50% ஆட்கள் மட்டுமே நாமினேஷனில் வந்து வருவாங்க. லக்ஸரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி வருமா, அதாவது இவங்களா போய் கேட்க வேண்டியதில்லை, இவங்களை தேடி லக்ஸரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னும் நான் ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சண்டையை பார்க்குறது ஒரு ஆவலாடானா வேற வழி இல்லையே. பார்ப்போம். அடுத்து, நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க நினச்சி ரொம்ப வந்து பெருமைப்படலாம், இந்த பெருமையை வெளிப்படுத்தவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம், சூப்பர் டீலக்ஸ்குள்ளே இருக்கே அப்படின்றது நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை வெளிப்படுத்தவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. இது எப்படி வெளிப்படுத்த போகிறாங்கன்றது தெரியல. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது நமக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. இந்த 6 விஷயம் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீடு கிடைக்கும் போது பிபி வீட்டில் இருக்கவங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு. காலையில பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே அலாரம் வச்சு விட்டுருவோம். அந்த அலாரத்துக்கு நீங்க எந்திரிச்சிடணும். அவங்க எந்திரிச்சு வெளியே வரட்டும், ஆனா உங்களுக்கு வந்து அலாரம் இருக்கு. சூப்பர் டீலக்ஸ் ஏரியாவுக்குள்ள எக்காரத்தை கொண்டும் கால் வைக்க கூடாது. லக்ஸரி அப்படின்ற விஷயம் வந்து உங்க அகராதியிலேயே கிடையாதுன்ட்டாங்க. லக்ஸரி அப்படின்ற விஷயம் ஒரு அகராதியிலே கிடையாது. எல்லா டாஸ்க்கும், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்க்கும் நீங்க தான் விளையாட போறீங்க. அந்த டாஸ்க்குக்கான பலன் யாருக்கு என்பது அந்த டாஸ்க் முடிவு செய்யும். எல்லா டைமும் அதுக்கான பலன் உங்களுக்கே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். பிக் பாஸ் வீட்டில் 2 வீட்லையுமா இருக்கும், கிளீனிங் எல்லாமே அவங்க தான் பார்க்கணும். அனைத்து வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். கிச்சன் கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அது நீங்க எந்திரிச்ச உடனே ஆன் ஆகாது. சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க எந்திரிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிச்சன் கேஸ் ஸ்டவ் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு டீ கூட போட முடியும். ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும், அவனும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். சூப்பர் டீலக்ஸ் அதாவது அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க முடிவு பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த பொருட்களை, அவங்க ஸ்பெஷலா கேட்கக்கூடிய பொருட்களை, வாங்குற பொருட்களை நீங்க தொட்டு கூட பார்க்க கூடாது. சிக்கனுக்கெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து தொட்டு கூட பார்க்கறதுக்கு உங்களுக்கு இல்லை. அந்த ரெசிபி வந்து அவங்களுக்கு சொந்தமானதான். ஆனா உங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம், வீட்டோட கேப்டனை முடிவு பண்ணக்கூடிய கேப்டன்சி டாஸ்கை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு விட்டுருக்காங்க. தாறுமாறு ட்விஸ்ட் அது. ஏன்னா கேப்டன் அப்படின்ற ஆளுக்கு வந்து வீட்டில் ஒரு பவர் இருக்கும். அந்த கேப்டனுக்கு கண்டிப்பாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள வந்து யார் யாரை போடணும் அப்படின்னோ, இல்லை அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுடைய கண்ட்ரோலையோ மாத்துறதுக்கோ ஒரு உரிமை ஒன்று கொடுக்கப்படும். இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து அவங்க சாப்பிடணும் அப்படின்னா அவங்க எந்திரிச்சு வெளியே வந்தால் தான் இங்கே கேஸே பற்ற வைக்க முடியும். இதுக்கிடையில தண்ணி விஷயம் வேற இருக்கு, தண்ணி மேட்ரு வேற போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சீசனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்தையுமே கரெக்டான லெவலில் எடுத்துக்கிட்டு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களா அப்படின்றத நமக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆமை மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் அந்த 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 ஜைஜாண்டிக்கான விஷயங்கள் யாரும் கொடுக்கல அப்படின்றத உண்மை. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ இந்த 2 வீட்டாரும் வந்து நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கு. நாமினேஷனை தவிர கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கவங்க விளையாடும் போது
மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் இருக்கு, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு இல்ல. லக்ஸரி மட்டுமே வேணும்னு இருக்கவங்க முக்காவாசி அங்க போய் எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு 50% இருந்தாலும். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க டாஸ்க் பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க, சமைப்பாங்க. அதே மாதிரி மக்களுடைய ஓட்டை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.